ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நான் சம்பத் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறது என்ன அப்படின்னா, எப்படா அமெரிக்காவும், இஸ்ரேலும் 2ம் சேர்ந்து ஈரானுக்கு எதிரா நடக்கிற போர நிறுத்துவாங்க? அதாவது மியூச்சுவலா 2 பேரும் எப்ப நிறுத்திப்பாங்க? நம்ம வீட்டுக்கு எப்போ சிலிண்டர் வரும்? இந்த கடைகள்லாம் எப்போ யூஸ் ஆகும்? எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? சிலிண்டர் எப்போ தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கும்? அப்படின்லாம் நீங்க நல்லா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு நம்ம எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும், எந்த டிவி சேனல் எடுத்தாலும், இன்னும் 2, 3 நாட்கள்ல கடைகள் எல்லாமே மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வர நியூஸ் தான் பார்க்குறோம். அதே மாரி வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் எல்லாமே இன்னும் நம்ம கவர்மெண்ட் சைட்ல இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கும். பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி குடியுரிமை பொருள்கள பதுக்குனா, அந்த பதுக்கலுக்குரிய அந்த தடை சட்டம், அந்த பதுக்கல் தடை சட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி நீங்க ஏதாவது பொருள பதுக்கி, அதாவது சிலிண்டர ஏதாவது பதுக்கி அதிக விலையில விற்றாலோ, இல்ல பதுக்குனாலோ, உங்க மேல சிவியரான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏன்? இந்த உலகத்துல எதனால நம்ம காசு குடுக்குறோம் சிலிண்டருக்கு, சிலிண்டர் கொண்டு போட போறாங்க. நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். எங்கேயோ ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு, என் வீட்டுக்கு எதுக்குங்க நீங்க சிலிண்டர் குடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். பட் இங்க தான் நீங்க உலக பொருளாதாரத்தையும், உலக சந்தைகளையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எல்லாமே அப்ப என்னதான் நடக்குது இந்த உலகத்துல? ஏன் இங்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும், இல்ல வண்டியில போடுற டீசலுக்கும், சாரி சமைக்கிற அந்த கேஸ் சிலிண்டருக்கும், வண்டியில போடுற பெட்ரோலுக்கும், டீசலுக்கும் எங்கேயோ ஒரு நாடு சண்டை போட்டுக்கிறதுல, இங்க நமக்கு கிடைக்காம போகுது. அப்படின்னு தானே யோசிக்கிறோம். நிச்சயமா இதுக்கான தெளிவ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சீக்கிரமா அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் சேர்ந்து ஈரானுக்கு எதிராகவும், ஈரான் ஒரு தனியாளா நின்னு அமெரிக்காவும், இஸ்ரேலையும் 2யும் எதிர்க்கிறதையும், இந்த போர் விரைவில முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த இரு நாட்டு தலைவர்களும் சீக்கிரமா நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹார்மஸ் நீரிணை, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அங்கதான் இருக்கு விஷயமே. அந்த சின்ன வழிப்பாதை தான், அந்த சின்ன கடல் வழிப்பாதை தான் நம்ம வாங்குற சிலிண்டரோட விலையையும், நம்ம வண்டியில போடுறோம் இல்லையா பெட்ரோல், டீசல் இந்த விலையையும் டிசைட் பண்ணுது. சரிங்களா? அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ அப்ப அந்த சின்ன கடல் வழி பாதைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, ஹோர்முஸ் ஸ்ட்ரைட். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னா ஹார்மோஸ் நீரிணை. அதாவது ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு கடல் வழி பாதை. அந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஓமன். அதுல ஜஸ்ட் அப்படி அந்த பெண்ட் ஆகி வரும். கத்தார்லாம் அங்க இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த கடல் வழி பாதை க்ளோஸ் பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. சரி, அப்படி என்னங்க? ஏன் அந்த கடல் வழி பாதை க்ளோஸ் பண்ணதால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அந்த கடல் வழி பாதையில தான் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய், 20% எவ்வளோ? 20% கச்சா எண்ணெய் உலக நாடுகளுக்கு அந்த கடல் வழி பாதையால தான் எடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? எடுத்துட்டு போறாங்க. மேற்கு ஆசிய நாடுகள்ல உற்பத்தி ஆகுற ஈரான், சாரி அந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட மேற்கு ஆசிய நாடுகள்ல உற்பத்தி செய்யற அந்த கச்சா எண்ணெய அந்த கடல் வழி பாதையால தான் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு மத்த நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு, அது இந்தியாவா இருக்கட்டும், மத்த நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்குமே அந்த கடல் வழி பாதையால தான் போகுது. டக்குன்னு என்ன பண்ணுச்சு ஈரான் அப்படின்னா, சரியா நீங்க எங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை வருவீங்களா? இந்த கடல் வழி பாதைய நான் குளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, ஈரான் ஹார்மோஸ் நீரிணைய குளோஸ் பண்ணிட்டாங்க. குளோஸ் பண்ணதால என்ன ஆச்சு? அங்க போய் இந்த கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு வர அந்த கப்பல்லாம் அங்கிருந்து வர முடியல. ஸ்டாப் பண்ணதால அப்படி அப்படியே கப்பல் அங்க கச்சா எண்ணெய் லோடோட அங்க நிக்குது. சரிங்களா? 1 லிட்டர் கூட நீங்க இந்த கடல் வழி பாதையா எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த இந்த நிலை வந்ததால தான் நமக்கு வரக்கூடிய சிலிண்டர் வரல. சரிங்களா? கேஸ் சிலிண்டர் வரல. கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு தட்டுப்பாடா இருக்கு. சரி, ரைட்டு. நீங்க சொல்லும்போது கச்சா எண்ணெய்ன்னு தானே சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு கச்சா எண்ணெய்ன்னா என்னங்க? முதல்ல அத சொல்லுங்க. கச்சா எண்ணெய்ன்னா அது சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த கச்சா எண்ணெய்ன்னா முதல்ல அத சொல்லுங்க. அடுத்தது கச்சா எண்ணெய் வரலன்னா நமக்கு என்னங்க? நம்ம கேட்கறது நமக்கு வர்றது கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் தானங்க நம்ம போட போறோம். கச்சா எண்ணெய்க்கும் அதுக்கும் இருக்க என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெயிலேருந்து தான் நம்ம பயன்படுத்துற கேஸ், டீசலா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், அப்புறம் என்னது ஃப்ளைட்டுக்கு போடுற அந்த ஏவியேஷன் ஃபியூலா இருக்கட்டும், அப்புறம் என்னது ரோடுக்கு தார் ஊத்துறோம்ல, அந்த
பிட்டுமினஸா இருக்கட்டும், எல்லாமே கச்சா எண்ணெயிலிருந்து தான் நம்ம தயாரிக்கிறோம். கச்சா எண்ணெய வாங்கிட்டு வந்து, அத அப்படியே நம்ம வந்து போட முடியாது. சரிங்களா? நம்ம பயன்படுத்துற மண்ணெண்ணெய் கூட கச்சா எண்ணெயிலிருந்து தான் வருது. சரிங்களா? மண்ணெண்ணெய் வாங்குறோம்ல முதல்ல ரேஷன் கடையில. அதுதான் கச்சா எண்ணெயிலேருந்து வருது. ஸோ, அப்ப அதெல்லாம் அப்படியே பயன்படுத்த முடியாது. அங்கேருந்து நம்ம அடிக்கடி நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஒரு பீப்பாயோட விலை வந்து இப்ப இன்னைக்கு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 119 அமெரிக்க டாலர் மதிப்பு. சரிங்களா? இது எப்பவுமே 110லேருந்து 120 வரைக்கும் இருக்கும். நார்மல் ரேட். சரிங்களா? இதுக்கு மேல போணுச்சுன்னா, அப்போ ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை உயர்ந்ததுன்னா, நமக்கு இங்க வாங்குற கேஸ் சிலிண்டருக்கும் விலை உயரும். சரிங்களா? அங்க அவங்க ரேட்ட ஏத்துனாங்கன்னா, இங்க நம்ம பயன்படுத்துற சிலிண்டருக்கு விலை ஏறும். சரிங்களா? ஏன் விலை ஏறுது அப்படின்னா, அங்கேருந்து கச்சா எண்ணெயில எடுத்துட்டு வரணும்ல. அப்ப என்ன? இந்தியன் கவர்மெண்ட் அப்படி டைரக்ட்டா கப்பல் நெறைய தயாரிச்சு கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வராங்க? இல்ல. அப்ப அந்த கச்சா எண்ணெய் ஏத்திட்டு வரவங்களுக்கு, அந்த அந்த பொருள் அங்கேருந்து எடுத்துட்டு வர்றவங்க அந்த கப்பல் நிறுவனத்துக்கு கொஞ்சம் காசு குடுக்கணும். சரிங்களா? இப்ப போர் நடக்குது அப்படின்றதால, அந்த கப்பல் நிறுவனங்கள் என்ன செய்யும்? திடீர்னு யாராவது குண்ட கப்பல் மேல போட்டா என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பயந்து போயிட்டு ஒரு பயப்படுவாங்கல்ல. ஸோ அதனால, இந்த மாரி போர் சூழல்ல நாங்க வந்து அத எடுத்துட்டு வரணும்னா, நீங்க எங்களுக்கு ஏற்கனவே ஒரு கூடுதலா ஒரு டாக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா நார்மலா இருக்கிற நாள்ல பரவால்ல. நாங்க ஏத்திட்டு வந்து குடுக்குறோம். பட் இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு. இதுலயும் வந்து நாங்க கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு வந்து கூடுதலா நீங்க வந்து இவ்ளோ டாலர் வந்து நீங்க அமெரிக்க டாலர் வந்து கூடுதலா குடுக்கணும் அப்படின்னு சொல்றதால, அங்க விலை ஏத்துவாங்க. அதனால தான் இங்க நமக்கு சிலிண்டரோட விலை ஏறுது. ஸோ அப்ப இதுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை அப்படின்னா, போர் நிறுத்துற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? பட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்புறம் உணவுத்துறை அமைச்சர்கள்லாம் எல்லாம் நேத்து சேர்ந்து மீட்டிங் எல்லாம் ஒரு குழு மாதிரி ஆலோசனை நடத்தி ப்ராப்பரா அதாவது வணிகத்துக்கு பயன்படுற சிலிண்டர் வந்து இனிமேல் நீங்க இஷ்யூ பண்ண வேணாம். பட் வந்து டொமஸ்டிக் பர்பஸ் வீட்டுக்காக கொடுக்கக்கூடிய சிலிண்டர் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வீட்டுகளுக்கு ஸோ அப்போ வீட்டுக்கு பயன்படுத்துற சிலிண்டர் வந்து நீங்க எந்த தட்டுப்பாடும் இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில நம்ம பிரதமரும் மற்ற அமைச்சர்களும் வந்து ஆலோசனை எடுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் ஒரு ஐடியா கிடைச்சுன்னா கச்சா எண்ணெய் ஏன் ப்ராப்ளம் வருது நமக்கு சிலிண்டர் அப்படின்னு. இப்போ இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. இன்னொன்னு அது என்னங்க கச்சா எண்ணெய் மட்டும் பீப்பாய்ன்னு அது அளக்கக்கூடிய யூனிட் வந்து பீப்பாய் அப்படின்னு சொல்றாங்களே. கச்சா எண்ணெயோட விலை இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 119 அமெரிக்க டாலர். அப்ப என்ன அது பீப்பாய்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. பீப்பாய்ன்னா அந்த கச்சா எண்ணெய புடிச்சு குடுக்குறாங்கல்ல, அந்த ட்ரம்மோட அளவு தான். நம்ம பேரல்னு சொல்லுவாங்க. நம்ம ரேஷன் கடையில வாங்கும்போது நீங்க வந்து தமிழ்நாடு ரேஷன் கடையிலலாம் வாங்கும்போது, நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? மண்ணெண்ணெய் பேரல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. பேரலா இருக்கும்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப அந்த பேரல் தான் பீப்பாய் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரல்ல ஒரு பீப்பாய்ல எவ்வளவு லிட்டர் எண்ணெய் இருக்கும்? கச்சா எண்ணெய் இருக்கும்னா 159 லிட்டர் இருக்கும். புரியுதா? அப்ப 159 லிட்டர் கொண்ட ஒரு மண்ணெண்ணெய் கேன தான் நம்ம ஒரு பீப்பாய் அப்படின்னு சொல்றோம். இன்னைய ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பீப்பாயோடைய அளவு வந்து என்ன சாரி ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட அளவு வந்து 119 அமெரிக்க டாலர். இது வந்து எவ்வளவு நார்மல் இருக்கலாம் அப்படின்னா, 110லேருந்து 120க்குள்ள இருக்கலாம். இதை விட அதிகமா போச்சுன்னா, உலக பொருளாதாரத்துல நம்ம அத்தியாவசிய பயிர்களோட விலைகள் உயர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்ப நம்ம டைரக்ட்டா அங்கேருந்து கச்சா எண்ணெய் தயாரிச்சு இங்க கொண்டு வரணும்னா, இடையில எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வரணும். இந்தியாவுக்கு அங்க மேற்காசிய நாடுகள்ல தயாரிக்கிற அந்த கச்சா எண்ணெய் எடுத்துட்டு கப்பல் மூலியமா கொண்டுட்டு வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வரணும். ஏன்னா, அது வந்து ஃபயர் ஆகக்கூடிய ஒரு பொருளு. அதுக்கு அடுத்தது அங்கேருந்து இங்க எடுத்துட்டு வந்து இத சுத்திகரிக்கணும், ரிஃபைன் பண்ணணும். அப்ப இந்தியாவுல எத்தனை இடம் இருக்கு? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ அப்ப இந்த மாரி இடத்துலலாம் இந்துஸ்தான் கார்ப்பரேஷன் லிமிடெட்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல ரிஃபைன் பண்ணி அதை சுத்திகரிச்சு தான் நமக்கு பயன்படக்கூடிய மண்ணெண்ணெயாகவும், பெட்ரோலாகவும், டீசலாகவும், ரோட்ல போடக்கூடிய தாராகவும், விமானத்துக்கு பயன்படுத்துற ஏவியேஷன் ஃபியூல் அதாவது விமானத்துக்கு பயன்படுத்துற எரிபொருளாகவும் நம்ம கச்சா எண்ணெயை மாத்தி நம்ம வரோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்ம பயன்படுத்துற சிலிண்டரோ, நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோலோ, கேஸோ, நம்ம கிட்ட பெட்ரோல் டேங்கு என்னது இந்த பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க குடுக்கல. அது எங்கேருந்து வருது? நம்ம இந்திய நாட்டிலேருந்து இந்திய மக்கள் பயன்படுத்துற 80லேருந்து 85% எரிபொருள்களை வந்து நம்ம நாடு தயாரிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எங்கேருந்து வருதுன்னா, வெளியில உள்ள நாடுகள்ல இருந்து வருது. அதுல அதிகமா இப்ப நான் சொன்னேன்ல
80 to 85% வந்து எங்கேருந்து வருதுன்னா மேற்காசிய நாடுகள்லேருந்து வருது. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்புறம் இப்போ இந்த வளைகுடா நாடுகள்ட்ட இருந்து அங்க வாங்குறோம். ஸோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்திய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், விமானம், எரிபொருள் மற்ற எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய அந்த சோர்ஸ் ஆன கச்சா எண்ணெய நம்ம வந்து நம்ம நாட்டுல நம்ம தயாரிக்கல. அது வந்து வெளிநாட்டுலேருந்து வருது. சரிங்களா? வெளிநாட்டுலேருந்து வருது. சரிங்களா? வர்றத தான் நாங்க வாங்குறோம். இன்னொருத்தவங்க கிட்டேருந்து பொருள வாங்குறோம். அங்க சண்டை நடக்குது. அவங்க ஸ்டாப் பண்றாங்க. கப்பல்லாம் போக்கூடாதுன்னு. அதனால நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல. அதனால ஹோட்டல மூடுறாங்க. வீட்டுக்கு சமையல் சாப்பாடு செய்யறதுக்கான கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆல்டர்னேட்டிவா விறகடுப்ப தான் யூஸ் பண்ணணும். எப்போ எது வரைக்கும்? நிச்சயமா போர் முடியிற வரைக்கும். நிச்சயமா இதுதாங்க உண்மை. இத வந்து காமெடியா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ ஒரு பீப்பாய்னா என்ன? கச்சா எண்ணெய்னா என்ன? ஏன் இங்க ஆ நம்மளோட காசு குடுத்தா சிலிண்டர் போட மாட்டேன்றாங்க. நம்ம யூஸ் பண்ற சிலிண்டருக்கும், மேற்காசிய நாடுகளுக்கும், மற்ற உலக நாடுகளுக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்தது வந்து உலக சந்தைன்னா என்ன? உலக பொருளாதாரம்னா என்ன? புரிஞ்சுச்சா? அப்போ உலக பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டோட பொருள்கள மற்ற நாடுகள் வந்து சார்ந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப ட்ரம்ப் இருக்காருல்ல, அமெரிக்க அதிபர். ட்ரம்ப் இருக்காருல்ல, அவரு வந்து என்ன செஞ்சாருன்னா, இந்தியா மீதான பொருள்கள் இங்கேருந்து ஏத்திட்டு போற எல்லா பொருள்களுக்கும் அங்க கூடுதல் வரி, டாக்ஸ். ஏற்கனவே நார்மலா வந்து 24% தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 25% இன்னும் அடிஷனலா ஏத்தி 50% போட ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆச்சு? தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து கொண்டு போற நம்ம இந்தியா முழுக்க குறிப்பா தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து போற மீன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அப்படியே லோடா தேங்கி நின்னுச்சு. ஏன் அப்படின்னா அங்க டாக்ஸ் அதிகம். கொண்டு போய் இறக்குற இடத்துல டாக்ஸ் அதிகம் அமெரிக்காவுல. ஸோ அதனால தேக்கம் அடைஞ்சிருச்சு. அதனால வியாபாரிகள் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துனாங்க. ஸோ அப்போ உலக பொருளாதாரம் என்பது எல்லா உலக நாடுகளும், சரிங்களா? எல்லா உலக நாடுகளும் ஒரு பொருளுக்காக மற்ற நாடுகளை சார்ந்துதான் இருக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எவனும் சண்டை போடாம சந்தோஷமா இருங்க. அதாவது லோக்கல் அடிச்சுக்கலாம். பட் அத்தியாவசிய பொருட்கள் வந்து கிடைக்குதோ கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா, உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாமே அமைதியா பரஸ்பரம் வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலிண்டர் பிரச்சனை நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குது. நிறைய தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம தேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனலோட நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.